ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயில் காலத்தில் ஃப்ரிட்ஜ்லேயே நம்ம மாவு வச்சுருந்தாலும் 4 நாளைக்கு அப்புறம் ரொம்ப புளிச்சிருது. அந்த புளிச்ச மாவில் எப்படி தோசை செய்யலான்னு பார்க்கலாம். 5 கரண்டி புளிச்ச மாவு எடுத்துருக்கிறேன். அதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். மாவில் உப்பு இருக்கிறதுனால ரவைக்கு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு தோசை பதத்துக்கு இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே இது ஊறட்டும். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்குவோம். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி, 3 வரமிளகா விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி, வரமிளகா இதெல்லாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு இதை எல்லாத்தையும் மாவில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கல் நல்லா காஞ்ச பிறகு நம்ம தோசை மாவு எப்படி ஊற்றுறோமோ அதே மாதிரி ஊற்றி நம்ம எடுத்தோன்னா சூப்பராக கிடைக்கும். இது நல்லா தோசை மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சட்னியே தேவையில்லை, அப்படியே நம்ம சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.